இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுல இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இது ஒண்ணு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, நிறைவா இருந்தது, மனம் நிறைவா இருந்தது. இப்படி நாங்க ரொம்ப நானும் பேரரசு உதயகுமார் எல்லாம் நிறைய கலந்துக்கிறோம். இப்படி சில படங்கள் தான் அரிதாக, அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒண்ணு, ஆத்மார்த்தமா வாழ்த்துறது ஒண்ணு. இந்த படம் ஆத்மார்த்தமா வாழ்த்த வச்சிருச்சு. கேமரா பியூட்டிஃபுல் கேமரா, மியூசிக், ரே ரெக்கார்டிங், பிரமாதம், எடிட்டிங், மொத்தத்துல டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காரு. இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார், இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, பிஎன்சியில போகுது, சரி ஏ சென்டர் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. அது ஒரு கேவலம் இந்த நாட்டில். டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமா, அதுக்கு ஒரு 500 தியேட்டர் கொடுக்குறாங்க. என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம்? எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாத்துறோம்? தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் 2 விஷயத்தை வலியுறுத்துவது உண்டு. ஒண்ணு, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுங்கள். அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும். இதை நான் போட்டுக்காத காரணம், இதை ராஜஸ்தான் சூரத்துல தயாரிக்கிற ஒரு ஜிகினா, சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க, ஷோ காட்டுறோம் நிறைய இருக்காங்க. அந்த ஷோ எல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு சால்வை பூச்செண்டெல்லாம் வேண்டாம். சிம்பிளா ஒரு கதர் ஆடை, கைத்தறி ஆடை, அது அணிவிங்க. அது தமிழ்நாட்டுக்குரியது. கிடைக்காத போது நம்ம வேற மாநிலம் போலாம். அதே போல சிறப்பாக நடித்த நம் நடிகைகள் பிரமாதம் பண்ணிருக்காங்க. தமிழ் இதுல என்ன பிடிச்சதுன்னா, தமிழ் நடிகைகள். முதல்ல தமிழ் நடிகர் நடிகை தேடுவோம். கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கிடைச்சா பார்ப்போம். இதுலயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த இந்திக்கு போங்க. இந்திக்கு போனா அங்கிருந்து அதுக்குன்னு ஒரு செலவு, 3 ஸ்டார் ஹோட்டலு, அதுவே பாதி படத்தை விழுங்கிடும். அதனால நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்கள வாழ வைப்போம். அவங்க நன்றியோடு நினைப்பார்கள். அதனால இது ஒரு கிரைம். எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டு இருக்கு. லப்பர் பந்துன்னு ஒரு படம் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா? அது எவ்வளவு பெரிய வெற்றியை தரும்னு யாருன்னா கேள்விப்பட்டோமா? சார் 2 தியேட்டர்ல ஒரு பெரிய ஹீரோ படம் சார், பெரிய பட்ஜெட் படம், அதுக்கு 3 ஷோ, இதுக்கு 1 ஷோ கொடுத்துருந்தாங்க. ரப்பர் பந்துக்கு 1 வாரம் முடிஞ்ச உடனே அது 1 ஷோ ஆயிடுச்சு, இது 3 ஷோ ஆயிடுச்சு. இத யார் முடிவு பண்றது? சின்ன படம் பெரிய படம்?